Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய ஷீட்டை எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம் அண்ட் ஈவன் ஒரு குறிப்பிட்ட செல்லை எப்படி லாக் பண்ணலாம் அண்ட் அன்லாக் பண்ணலாம், ஈவன் ஒரு மொத்த ஒர்க் புக்கையுமே எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் அதை விட முக்கியமாக தெரியாதவங்களுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கங்க. ஆல்ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸலில் இருக்கக்கூடிய ஒரு ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் உங்களுக்கு எங்கெல்லாம் இருக்குன்னா, நீங்கள் நேராக ஃபைல் டேபுக்குள்ளே இன்ஃபோ மெனுக்குள்ளே ப்ரொடெக்ட் ஒர்க் புக் அப்படிங்கிற கமாண்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு ப்ரொடெக்ட் கரண்ட் ஷீட் அப்படிங்கிற ஆப்ஷன் உண்டு. ஈவன் நார்மலாக உங்கள் ஷீட்டை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலும் சரி, அங்கேயும் உங்களுக்கு ப்ரொடெக்ட் ஷீட் அப்படிங்கிற ஆப்ஷன் உண்டு. ஈவன் ஹோம் டேபுக்குள்ளே ஃபார்மேட் அப்படிங்கிற கமாண்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலும் சரி, அங்கேயும் உங்களுக்கு ப்ரொடெக்ட் ஷீட் அப்படிங்கிற ஆப்ஷன் உண்டு. ஃபைனலாக நீங்கள் ரிவ்யூ டேபுக்குள்ளே போனாலும் சரி ப்ரொடெக்ட் ஷீட் அப்படிங்கிற ஆப்ஷன் உண்டு. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த VLOOKUP அப்படிங்கிற ஷீட் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ ஷீட்டை ரைட் கிளிக் பண்ணி ப்ரொடெக்ட் ஷீட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும். தயவு செஞ்சு பாஸ்வேர்டுக்கு பாஸ்வேர்டுன்னு கொடுத்துறாதீங்க, அதை விட மோசமான பாஸ்வேர்டு எதுவுமே கிடையாது. ஸோ கொஞ்சம் யூனிக்கான பாஸ்வேர்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொடுங்க. கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான பாஸ்வேர்டெலாம் கொடுங்க. ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு கொஞ்சம் லிபரலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தனே கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ நீங்கள் அதே பாஸ்வேர்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ரீஎன்டர் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்கள் ஷீட்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரொடெக்ஷன் எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ நாளை பின்ன அந்த ஷீட்டில் உள்ள டேட்டாவை யாராவது எடிட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எடிட் பண்ண ஆரம்பித்த அடுத்த செகண்டே எக்ஸல் ஒரு வார்னிங் கொடுத்துரும். என்ன அப்படின்னா the cell or chart you're trying to change is on a protected sheet. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஷீட் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிடும். ஒருவேளை அவங்க இந்த ஷீட்டை அன்ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், இந்த ஷீட்டை போய் ரைட் கிளிக் பண்ணி அன்ப்ரொடெக்ட் ஷீட்னு அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ நாம் கொடுத்த அந்த பாஸ்வேர்டு அதை என்ன பண்ணணும் கேட்கும். ஓகே, ஸோ அவங்க சரியான பாஸ்வேர்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷீட் என்ன ஆகும் அப்படின்னா அன்லாக் ஆகும். ஒருவேளை சரியான பாஸ்வேர்ட் கொடுக்கல, இன்கரெக்டான பாஸ்வேர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக எக்ஸல் இன்னொரு வார்னிங் கொடுக்கும். என்ன அப்படின்னா the password you supplied is not correct அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ ஒருவேளை நாமளே இந்த ஷீட்டில் ஒர்க் பண்ண வரோம் அப்படின்னா அப்போ அந்த ஷீட்டை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்ப்ரொடெக்ட் ஷீட் கொடுத்து சரியான பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த ஷீட் என்ன ஆகும், பர்ஃபெக்டாக உங்களுக்கு அன்லாக் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எதை வேணாலும் போய் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், ஸோ ஒரு ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல இன்னும் கூட ஒரு சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாற்றி அமைக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஷீட்டை ரைட் கிளிக் பண்ணி ப்ரொடெக்ட் ஷீட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு. அதாவது இப்போ நார்மலாக உங்கள் ஷீட்டை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணதுக்கப்புறம் வேறு யாராவது ஒரு யூசர் இந்த ஷீட்டில் ஒர்க் பண்ண வராங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் பர்மிஷன் அலோவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன். கவனித்து பார்த்தீங்களா, அலோவ் ஆல் யூசர்ஸ் ஆஃப் திஸ் ஒர்க் ஷீட் டூ. இப்போதைக்கு நாம் என்ன அலோவ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஒரு யூசர் வராங்களா இங்கே இருக்கக்கூடிய எந்த செல்லை வேணாலும் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி இன்சர்ட் பண்ணுறதுக்கோ எடிட் பண்ணுறதுக்கோ ஃபார்மேட் பண்ணுறதுக்கோ டெலீட் பண்ணுறதுக்கோ எதுக்குமே நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பெர்மிஷன் கொடுக்கல. பட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு யூசர் உள்ளே வராங்களா அவங்க புதுசாக ரோ அண்ட் காலம்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த பெர்மிஷனையும் அலோவ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் ப்ரொடெக்ஷன் எனேபிள் பண்ணுறேன். சேம் 1 2 3 4 1 2 3 4 அப்படின்னு கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். 1 2 3 4 ரைட். ஸோ ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஸோ எப்பயும் போல் ஒரு யூசர் வந்து உங்கள் டேட்டாவை எடிட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவங்களால எதுவும் எடிட் பண்ண முடியாது. பட் அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா புதுசாக ரோ அண்ட் காலம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்சர்ட் பண்ண முடியும். ரோவோ இல்லை காலமோ என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்சர்ட் பண்ண முடியும். அண்ட் வழக்கம் போல் எதையும் அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா டெலீட்லாம் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ நாம் இப்போ இந்த ஷீட்டில் உள்ள அந்த ப்ரொடெக்ஷன் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி அன்ப்ரொடெக்ட் ஷீட் சரியான பாஸ்வேர்டை கொடுத்து நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அன்ப்ரொடெக்ட் பண்ணிடுறோம். ஸோ ஃபைனலாக எனக்கு எப்படி தேவைப்படுது அப்படின்னா இந்த ஹோல் ஷீட்டும் ப்ரொடெக்ட் ஆகிருக்கணும். ஆனால் இந்த 5 செல்லை தவிர, அதாவது இந்த ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணும்போது எல்லா செல்லுமே லாக்கில் தான் இருக்கணும் இந்த 5 செல்லை தவிர. அப்போ இந்த குறிப்பிட்ட 5 செல்லை மட்டும் எப்படி இந்த ஷீட்டு ப்ரொடெக்ஷனில் இருக்கும் போது எப்படி அன்லாக் பண்ணி வைக்கலாம், அதாவது ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கும் போது இந்த 5 செல்லை மட்டும் எப்படி அன்லாக் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl 1 அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஃபார்மேட் செல் அப்படிங்கிற ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் போய் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற டேப்பில் டிஃபால்ட்டாக எக்ஸலில் இருக்கக்கூடிய எல்லா செல்லுமே லாக்கில் தான் இருக்கும். இப்போ நமக்கு எந்த செல்லு அன்லாக்கில் இருக்கணுமோ அந்த குறிப்பிட்ட செல்லை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நேராக நீங்கள் என்ன பண்ணுங்கள் Ctrl 1 அப்படிங்கிற ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணி
கரெக்டாக அந்த 5 செல்லை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அன்லாக் பண்ணிடுங்க. ஐ மீன் லாக்கில் இருக்க டிக் மார்க்கை நீங்கள் என்ன பண்ணுங்கள் எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா செல்லும் பார்த்தீங்கன்னா இப்போ லாக்கில் இருக்கும். கவனிச்சிங்களா, எல்லாமே லாக்கில் இருக்கும். கரெக்டாக இந்த ஷீட்டில் ஐ மீன் இந்த செல்லு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்லாக்கில் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஷீட்டை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வாட்டி நம்ம எந்த விதமான அடிஷ்னல் பெர்மிஷன்ஸும் கொடுக்க போகிறது கிடையாது. டைரெக்டாக ஸ்ட்ரிக்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஸோ சேம் பாஸ்வேர்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரீடைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் எனேபிள் ஆயிடுச்சு. மற்ற எந்த செல்லுலையும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களால் என்ன பண்ண முடியாது, எதையுமே டைப் பண்ண முடியாது, எதையுமே எடிட் பண்ண முடியாது. ஆனால் அன்லாக்கில் இருக்கிற இந்த செல்லில் அவங்க என்ன வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைப் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த 5 செல்லுமே என்ன இருக்குது அப்படின்னா அன்லாக்கில் இருக்குது. மீதி எல்லா செல்லுமே லாக்கில் தான் இருக்குது. இப்போ இதில் போய் எதாவது டைப் பண்ண முடியும் அப்படின்னா டைப் பண்ண முடியாது. ஸோ அப்போது உங்கள் ஷீட் ப்ரொடெக்ஷனில் இருக்கும் போது எந்த குறிப்பிட்ட செல் லாக்கில் வைக்கலாம், எதெல்லாம் அன்லாக் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுடைய இஷ்டம். டிஃபால்ட்டாக எப்பயுமே எக்ஸல் இருக்கக்கூடிய எல்லா செல்லுமே லாக்கில் தான் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா எது லாக் எது அன்லாக் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது உங்களோட இஷ்டம். ஆல்ரைட். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸல் டேட்டா ரொம்பவே முக்கியமான டேட்டாவாக இருக்கும். அதாவது இந்த டேட்டாவை யாருமே பார்த்துடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட டேட்டா உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அப்போ உங்கள் ஹோல் ஒர்க் புக்குமே நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணிடலாம். ஸோ அது ரொம்பவே ஈஸி. நேராக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபைல் டேபுக்குள்ளே இன்ஃபோ மெனுக்குள்ளே ப்ரொடெக்ட் ஒர்க் புக் அப்படிங்கிற கமாண்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்டு அப்படிங்கிற கமாண்ட் உண்டு, ஐ மீன் ஆப்ஷன் உண்டு. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்ககிட்ட பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு நீங்கள் என்ன பண்ணுங்க கொடுங்க. நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன், ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கன்ஃபர்மேஷனுக்கு என்ன பண்ணுறேன் அதே பாஸ்வேர்டு நான் என்ன பண்ணுறேன் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ ஒன்ஸ் இந்த எக்ஸல் ஃபைலை நீங்கள் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நாளை பின்ன இந்த எக்ஸல் ஃபைலை யாராவது வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா ஓப்பன் பண்ண உடனே எக்ஸலில் உள்ள டேட்டாவெல்லாம் காமிக்காது. எடுத்த உடனே அது என்ன கேட்கும் அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு யூசர் தப்பான பாஸ்வேர்டு கொடுக்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணவே முடியாது. ஒருவேளை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது சரியான பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபைல் டேப்பில் போயிட்டு அதே இன்ஃபோவில் ப்ரொடெக்ட் ஒர்க் புக் அப்படிங்கிற கமாண்டை ஓப்பன் பண்ணி எங்கே என்கிரிப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணீங்களோ அதே என்கிரிப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பாஸ்வேர்டை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அந்த என்கிரிப்ஷன் பர்ஃபெக்டாக என்ன ஆயிரும் அப்படின்னா ரிமூவ் ஆயிரும். மற்றபடி உங்கள் ஷீட்டை நீங்கள் அன்ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உங்கள் ஷீட்டை ரைட் கிளிக் பண்ணி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்ப்ரொடெக்ட் கொடுத்து சரியான பாஸ்வேர்டை கொடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக அது என்ன ஆயிரும் அப்படின்னா அன்லாக் ஆகிடும். ஓகே. ஸோ நீங்கள் இன்னும் ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா அந்த லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.